வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரதீஸ் கிச்சனில் நாம் மோமோஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் மோமோஸ் அண்ட் மோமோஸ் மஞ்சூரியன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 200 கிராம் சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு அந்த மிக்ஸை இதில் போட்டுட்டு தயிர் 1 ஸ்பூன் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. இந்த பாருங்கள், நான் குட்டி குட்டியாக இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பிசைஞ்சு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போது வீட் ஃப்ளார், கோதுமை மாவு 200 கிராம், சால்ட்டு தேவையான அளவு போட்டுட்டு தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. கோதுமை மாவு யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லை மைதா யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த பதம் வந்தோடனே ஒரு துணி போட்டு மூடிடுங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு வணக்கிட்டு சிக்கன் ஊற வச்சுருக்கோம்ல அதை போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. உள்ளே இருக்க தண்ணி ஃபுல்லாக வெளியே உள்ளே இழுத்த வாட்டி சிக்கன் மசாலா மட்டும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், இல்லைன்னா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது இந்த சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சின்னதாக உருண்டியாக உருட்டி இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை உள்ளே வச்சுட்டு நான் இப்போ செய்கிற மாதிரி நீங்கள் மோமோஸ் செஞ்சுக்கலாம். நான் இப்போ இந்த வீடியோவில் ஒரு 3 மாடல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக வருதோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக ஒவ்வொரு ஃப்ளீட்ஸாக எடுத்து மடித்து கடைசியாக ஃபைனலாக நீங்கள் சுருட்டி விட்டு ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் டிசைன் நான் காட்டுறேன். உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் டைம் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா மாடலுமே நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். வெயிட்டு கோதுமைன்றதுனால கொஞ்சம் ஈஸியாகவே உங்களுக்கு ஃபோல்டிங்க்கு வரும். இல்லை இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி 2ஆக மடித்து விட்டு கார்னர் ஃபுல்லாக நல்லா டைட்டாக மூடி விட்டுட்டு ஃபோர்க் ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, அதில் பின்னாடி பக்கம் வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்துனிங்கன்னா ஒரு டிசைன் மாதிரி வரும். இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். டைமும் சீக்கிரம் முடிஞ்சிடும், வேலையும் டக்குன்னு ஆகிடும். இப்போது நம்ம ரெடி பண்ண மோமோஸ் எல்லாமே ஒரு பிளேட்டில் வச்சிட்டோம். பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. இப்போ இட்லி தட்டில் ஒரு துணி, ஈர துணி போட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோமோஸ்லாம் வச்சுட்டு தண்ணி கொதிச்சோடனே இட்லி தட்டை வச்சு மூடியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து வெந்துடுச்சு. கலர் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், தொட்டாலும் கையில் ஒட்டாமல் வரும். நீங்கள் சாஸோடு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் மோமோஸ் ரெடி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இது மஞ்சூரியன் மாதிரியும் செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்னு பார்த்துக்கலாம். எண்ணெய், வெங்காயம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணது 2, குடமிளகாய் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம், உப்பு கொஞ்சம், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், குடமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரில் வறுத்துருங்க. இப்போ டொமேட்டோ பியூரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிடுங்க. இந்த தண்ணி கொதிக்கும் போது நீங்கள் மோமோஸை போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்டு கிளறுங்க. எசன்ஸ் ஃபுல்லாக மோமோஸில் இறங்கணும். இறங்கின உடனே எடுத்து நீங்கள் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். இப்போ சிக்கன் மோமோஸ் மஞ்சூரியன் ரெடி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் அப்படியே ப்ளைனாக மோமோஸை பியூரியோடு சர்வ் பண்ணுறதுனால ஓகே. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள்.